நம்மள நிறைய பேருக்கும் இந்த இடத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், அல்லது ஒவ்வாமை என்னென்னு சொன்னால், இந்த ரெகுலாரிட்டி. அதாவது ஒரு கன்சிஸ்டன்சி, வழமையாக ஒரு ஒரு ரெகுலராக இந்த இடத்துக்கு வந்து போகிறது, அல்லது நடக்கிறது, அல்லது விளையாடுறது, ஏதாவது ஒரு 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 உடற்பயிற்சியை ரெகுலராக செய்கிறதுல தான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், 2 நாள் போகும், 3 நாள் போகும், 4ஆம் நாள் படுத்துரும். ஆகவே இதுதான் எங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை. இப்போ நீண்ட நாளைக்கு பிறகு என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளை மிகவும் கஷ்டப்படுத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இன்றைக்கு. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இது கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால், எப்படி சில பேர் ரெகுலராக இந்த ஜிம்முக்கு வந்து போகிறாங்க, அல்லது எப்படி சில பேர் ரெகுலராக ஒவ்வொரு நாளும் அல்லது கிழமையில் 3 நாளில் ஓடுறாங்க அல்லது நடைப்பயிற்சிக்கு போகிறாங்கன்னு சொல்லி. அப்போ என்னட்ட கேட்ட நேரம், நீ எப்படி மேனேஜ் பண்ணுற? நானே ஒரு சோம்பேறி, ஆனால் நீ ஓரளவுக்கு இப்போ ரெகுலராக வாரியே என்ன காரணம்னு கேட்ட நேரம் நான் ஒரு விஷயத்த சொன்னேன். 2 வருஷத்துக்கு முதல் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளை சந்திச்சினான். அவர் வந்து ஒரு ஜிம்மோஹாலிக்னு சொல்லுவோமே, அதாவது எப்பயுமே ஜிம்மில் இருக்கிற ஒரு ஆள். அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட நேரம், இந்த ரெகுலாரிட்டி, இந்த டிசிப்ளின் எங்கேருந்து வந்தேன்னு கேட்ட நேரம் அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு ஆள் தான் 40s இருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் தன்னிட்ட கேட்டதான், நீ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை, ஒரு கிழமைக்கு எத்தனை தடவை நீ உடற்பயிற்சி செய்வாய்? இவர் சொன்னாராம் 0. சரி, ஒரு கிழமைக்கு எவ்வளோ தூரம் நீ நடப்பாய்? அதாவது நான் வளமையாக குசினிக்கும் வீட்டுக்கும் அல்லது ஆஃபீஸுக்கும் நடக்கிறத விட வேறு எங்கேயுமே நான் நடக்கிறது இல்லை. சரி, ஒரு கிழமைக்கு எத்தனை தடவை நீ ஜிம்முக்கு போவாய்? அப்போ அவர் சொன்னாராம், நான் ஒரு தடவையும் போகிறதில்ல ஜிம்முக்கு, வீட்டில் தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ அவர் சொன்னாராம், யூ டோன்ட் லவ் யுவர் மெஷின், அதாவது இயந்திரத்தை, இதுதான் அந்த இயந்திரம், இந்த இயந்திரத்தை நீ அன்பு செய்கிறதில்ல, கவனிக்கிறதில்லை. யூ வில் ரிக்ரெட் ஒன் டே, அதாவது ஒரு நாளைக்கு நீ அதை நினச்சி வருந்துவாய் என்று சொன்னாராம். சொல்லி 5ஆவது வருஷம் அவருக்கு ஒரு சுகீனமாக ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போனதில் டாக்டர் சொன்னாராம், நீங்கள் இனி ஒவ்வொரு நாளும் அல்லது கிழமையில் ஆக குறைஞ்சது 4 நாள் நீங்கள் நடக்கணும், நடந்தால் தான் நீங்கள் உசுரோடு இருக்கலாம். அப்போ இதை கேட்டு போட்டு முதல் நாள் போய் ஜிம்முக்கு போய் நடந்து ட்ரெட்மில்ல, 2ஆம் நாள் போய் ஓடி, 3ஆம் நாள் போய் ஏதோ தவண்டோ அல்லது ஓடியோ, அட்லீஸ்ட் 3 நாள் போய், 4ஆம் நாள் தான் ஓய்வாக இருந்த நேரத்தில், அல்லது இன்றைக்கு சரி வராது வீட்டு இருப்போம் நினச்ச நேரத்தில் அவரை காதுக்குள்ளே கேட்டதாமாம் அந்த அவர் சொன்ன விஷயம், யூ டோன்ட் லைக் யுவர் மிஷன், யூ டோன்ட் லவ் யுவர் மிஷன், ஸோ யூ வில் ரிக்ரெட் ஒன் டே.